இந்த வீடியோ உங்க திரையில தோன்றிருக்குன்னா, அது வந்து கண்டிப்பா தற்செயல் இல்ல. நீங்க பல நாட்களா, பல வருஷமா கூட பிரபஞ்சத்திட்ட கேட்டுட்டு இருக்க ஒரு மேனிஃபெஸ்டேஷன், இல்லன்னா ஒரு ஆசை, அபிலாஷை உங்க கைக்கு வந்து சேர அந்த நொடி வந்துருச்சு. உங்க கண்கள்ல ஏதோ தேடிட்டு இருக்கலாம், இல்லன்னா உங்க மனசு எப்பவுமே வந்து அலைப்பாஞ்சுட்டு இருக்கலாம், நிம்மதி இல்லாம இருந்திருக்கலாம். எதையோ ஒருத்தங்க ஒண்ண தேடிட்டே இருந்திருக்கீங்க. இன்னைக்கு இந்த ரீடிங் உங்க கண்ல பட்டுச்சுன்னா, பிரபஞ்சம் உங்ககிட்ட ரகசியமா சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, நீங்க கேட்டுட்டு இருக்கிறத நான் குடுக்க போறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது என்னன்னு கூட நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். எல்லாத்துக்குமே இது பொருந்தும்னு சொல்ல முடியாது. பட் ஓவரால் எனர்ஜி. மோஸ்ட்லி நீங்க பார்க்குறவங்களே இத தான் தேடிட்டு இருக்கீங்க. எதர் 3யுமே தேடுறீங்க, இல்லன்னா 3ல ஏதோ ஒண்ண தேடிட்டு இருக்கீங்க. ஸோ என்ன மாதிரி சைன்ஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்க விதி மாறப்போறது. அந்த நொடியிலேருந்து உங்க விதி மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ என்ன மாதிரி சைன்ஸ்லாம் உங்களுக்கு பிரபஞ்சம் குடுத்து, உங்கள வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்க எங்கேயாவது டூர் போவீங்க எஸ்பெஷலி. உங்க ஒரு டூர் இல்லன்னா ஒரு இடத்துக்கு போன வாட்டி தான் உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூ இருக்கும். இல்லன்னா வந்து ஒரு பழைய பில்டிங் இட்ஸ் லைக் பழைய பில்டிங்னா பில்டிங் கிடையாது. அரண்மனை அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க பார்ப்பீங்க. ஒண்ணா ஸ்க்ரால் பண்ணும்போது பார்ப்பீங்க. அது சம்மந்தமான ஒரு நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உங்க ஸ்டெபிலிட்டி ஆரம்பமாகறதுக்கான ஒரு சைன். ஓ வாவ்! முக்கியமான சைன் செல்லந்தி பார்ப்பீங்க. ஸோ இந்த செல்லந்தி உங்க கண்கள்ல பட்டுச்சுன்னா, பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு சின்ன வார்னிங் குடுக்குறாங்க. என்னன்னா, உங்க வளர்ச்சிய தடுக்கிறதுக்கு ஸ்பெல் ஒர்க்கும் இருக்கு. ஸோ கிளென்ஸ் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்க வாழ்க்கையில. ஸோ அதையுமே மனசுல வச்சுக்கோங்க. இது ஒரு சைன். அதுவும் வந்து இந்த 8 கால் பூச்சி என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் குண்டா, கருப்பா அந்த ஸ்பெசிஃபிக் 8 கால் பூச்சி. நாட் த நார்மல் ஒன். ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு புரியும்னு நெனைக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, கிளென்ஸ் யுவர் எனர்ஜி. அதே சமயம் இது ஒரு சைன். நீங்க சரியான பாதையில இருக்கீங்க. உங்களோட லக்கு ஆரம்பமாயிருச்சு அப்படின்னு. அதாவது நீங்க இவ்வளோ நாளா பொறுமையா செஞ்சுட்டு இருந்த பல விஷயங்களுக்கு பதில் பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து வருது. இட்ஸ் லைக் பொறுமையா பில்ட் பண்ணிட்டே இருந்திருக்கீங்க. கண்டிப்பா ஸ்பெல் இருக்கு. உங்க உங்க வளர்ச்சிய தடுக்கிறதுக்கு ஸ்பெல் ஒர்க் எஸ்பெஷலி ஊடு ஸ்பெல் பண்ணாங்க. இது வந்து உங்க உங்க க்ளோஸ் சர்க்கிள்ல இருக்கவங்க தான். சோ டு பி ஃப்ராங்க், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்க வைஃப், இல்ல வைஃபோட மதர், இல்லன்னா உங்களோட மதர், சம்படி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் உங்களோட பின்னி பிணைஞ்சவங்க. ஸோ எல்லாத்துக்கும் இது பொருந்தணும்னு அவசியம் இல்ல. பட் யாரோ ஒருத்தங்க உங்களோட வளர்ச்சிய தடுக்கிறதுக்கு பொறாமையா இருக்கலாம். இல்லன்னா வந்து நீங்க அவங்கள மதிக்க மாட்டீங்க அப்படிங்கிறதா இருக்கலாம். சம்திங் தே வாண்ட் டு கண்ட்ரோல் யூ அவ்வளோதான். ஒரு பியூட்டிஃபுல்லான கப் பார்ப்பீங்க. இல்லைன்னா யாராவது உங்கள வந்து காஃபி டேட்டுக்கு கூப்பிடலாம். சில கேஷுவலா வந்து நீங்க வெளியில போவீங்க. யாராவது ஃப்ரெண்ட் வந்து வா காஃபி குடிக்க போலாம், டீ குடிக்க போலான்னு கூப்பிடுவாங்க. அது ஒரு சைன். அதுக்கப்புறம் தான் உங்க வாழ்க்கை பெரிய மாற்றத்த சந்திக்க போறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ம். ஸ்பெல் ஒர்க் நிச்சயமா அது உங்க வீட்ல இருக்கவங்க தான் பண்ணாங்க. 100% ஷூர். இங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல ஸ்பெல் பண்ணி மேபி உங்களோட சாப்பாடுல சில கிச்சன் ஸ்பெல்னு சொல்லுவாங்க. உங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த மாரி ஸ்பெல்ஸும் பண்ண முடியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூஸா ஸ்பெல் பண்ணிட்டே இருக்காங்க. கன்டினியூஸ் மீன்ஸ் கன்டினியூஸ் 24/7 உங்க சாப்பாடுல ஸ்பெல் பண்றது, இந்த மாரி பிராக்டிஷனர்ட்ட குடுத்து ஊடு ஸ்பெல் பண்றது. இட்ஸ் லைக் கன்டினியூஸ் அட்டாக்ல இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு வந்து ம். அதனால தான் உங்களுக்கு வந்து எதுவுமே நடக்கல. அதனால தான் இவ்வளோ நாளா வந்து உங்களோட என்ன சொல்றது மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் அவுட் ஆகல. சில ஸ்பெல் தான் உங்கள பிளாக் பண்ணிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க டீ கப் இட்ஸ் லைக் டீ உங்க ஃபேமிலி கிடையாது கண்டிப்பா. மேபி ரீசென்ட்டா நீங்க ஏதோ இந்த இந்த ஸ்பெல் பிரேக் ஆகறதுக்கு இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட். பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா 2 தடவையும் ஸ்பெல் தான் வருது. நீங்க உங்களுக்கு யாராவது காஃபிக்கோ, டீக்கோ வெளியில கூப்பிட்டாங்கன்னா, ஒரு சூழ்நிலை காரணமா நீங்க எங்கேயாவது போய் இது நீங்களா போய் டீ குடிக்கிறதில்ல. யாராவது உங்களுக்கு ஆஃபர் பண்ண சிலக்க நீங்க யாராவது பேசுறத கூட கேட்கலாம். லிட்டரலா உங்களுக்கே வந்து இந்த இன்சிடென்ட் நடக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க போயிட்டு இருந்திருப்பீங்க, இல்லைன்னா எங்கேயாவது நின்னுட்டு இருந்திருப்பீங்க. யாராவது டீ குடிக்க போலாம் அப்படின்னு சொன்னா கூட அது உங்களுக்கான சைன் தான். ஸோ ட்ரஸ்ட் தட். அடுத்து நீங்க வந்து பிளான் பண்ணணும் உங்களோட ஃபியூச்சர். இதெல்லாம் ஒரு பக்கம் சைன் ஓகே எல்லாம் நடக்க போறது. பிரபஞ்சம் எனக்கு சைன்ஸ் குடுத்துட்டாங்க. நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். மரத்துலேருந்து காய்க்காத பழம். ஏன்னா உங்களோட விஷ். ஸோ இப்போ உங்க விஷஸ் என்னன்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தோட கைடன்ஸும் பார்க்க போறோம். என்னென்ன விஷ் நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு பியூட்டிஃபுல்லான கேங் வேணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா ஒரு நல்ல கம்யூனிட்டி வேணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளா தனிமையில இருக்கீங்களோ, இல்லைன்னா எல்லாம் ஃபேக் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு உண்மையான நட்பு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா, எஸ் இட்ஸ் கம்மிங். அடுத்தது வந்து இன்டிமெசி, லவ்ல ரொம்ப நாளாக போர் அடிச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்டிமேட் மொமெண்ட்ஸ்லாம் வேணும்னு நினைக்கிறீங்க. இட்ஸ் லைக் ஒரு ஹக், ஒரு கிஸ். அது வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அது வந்து உங்களோட சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ ஒரு சிலருக்கு காதல், கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து காதல். ஸோ அதனால் உங்களோட வைஃப் இல்லைனா எக்ஸ் வந்து உங்களோட காதலை வந்து தடுக்கிறதுக்கு ஸ்பெல் பண்ணிட்டு இருக்காங்க. இன் தட் கேஸ் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அந்த ஸ்பெல் பிரேக் ஆகிடும். ஸோ டோன்ட் வரி. இண்டிபெண்டன்ஸ். நீங்கள் ஏதோ ஒரு சூழ்நிலையிலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க. இது ஃபேமிலி சிச்சுவேஷனாக இருக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். எதுலேயோ இருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்குன்னு ஒரு அழகான ஒரு
ஸ்பேஸை க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமாக இருக்குது. இட்ஸ் லைக் நான் என்னோடய பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிரிப்பு, சந்தோஷம், கொண்டாட்டம் இது மட்டும்தான் இருக்கணும். இந்த போரிங் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, பொறாமை இந்த மாதிரி ஸ்டப்ஸ்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்லைனா வந்து யூ ஆர் நாட் தேர், எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, ஏன் இந்த பிரபஞ்சம் என்னை போட்டு பாடாப்படுத்துகிறாங்க அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. உங்கள் காதில் விஷ்வர் பண்ணுறாங்க, ரகசியமாக சொல்கிறாங்க. இனிமேல் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இதுதான் உங்களோட சைன். இது ரெண்டையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அடுத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கேட்டது எல்லாமே கிடைக்க போகிறது. ஸோ இப்போ நீங்கள் இதை எப்படி வந்து உங்கள் வாழ்க்கையில் கிரகிச்சிக்கலாம், இல்லைனா வந்து இதுவுமே உங்களுக்கு சைனாக கூட இருக்கலாம். லெட்ஸ் சி. ப்ளீஸ் ஸ்டே ஃபோக்கஸ்ட், கிளைம் திஸ் எனர்ஜி. மேனிஃபெஸ்டேஷனே டைப் பண்ணி இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். நம்ம இப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி உங்கள் வாழ்க்கையில் வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லெட்ஸ் சி. ஸ்டே ஃபோக்கஸ்ட். வாவ், உங்களோட ஹையர் செல்ஃப் இல்லைனா ஸ்பிரிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்காங்க இன்றைக்கி. அதை எடுக்கிறியா அதை எடுக்கிறியா அப்படின்றாங்க. ஓகே, நிறைய பேர் விடை தேடுற அந்த இண்டிபெண்டன்ஸ் தான் உங்களுக்கு தடுமாறுது. ஒரு சுதந்திரம் தான் நீங்கள் இல்லாமல் தடுமாறிட்டு இருக்கீங்க இப்போது. ஓகே, சிசஸ் டிசப்பாயின்மெண்ட் இன் சம் அஃபேர், ஃபேமிலி மேலே டிசப்பாயின்மெண்ட், பழைய ஃப்ரெண்ட்ஸ் மேலே டிசப்பாயின்மெண்ட். நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்லாம் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஒரு நிம்மதியை தேடி போகணுண்டா சாமி, எனக்கு ஒரு அழகான காதல், ஒரு பியூட்டிஃபுல்லான கேங் இது இருந்தால் போதும், நான் வாழ்ந்துட்டு செத்துறேன்டா, என்னை விடுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட இங்கே காசு பணத்தோட தேடலே இல்லை. உங்களுக்கு அது மேலே பெருசாக ஈர்ப்பு இல்லாமல் இருக்கலாம், இல்லைன்னா ஆல்ரெடி உங்கள்கிட்ட இனஃப் மணி இருக்குமா இருக்கலாம். சிலைக்கு நீங்கள் காசு பணத்தை தேடலை. இங்கே பாருங்க, சுதந்திரம், ஒரு பியூட்டிஃபுல்லான காதல், அதாவது உங்களை வந்து கீழே தள்ளாத ஒரு காதல், ஒரு சப்போர்ட் சிஸ்டம், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு குரூப், ஒரு கேங். அந்த கேங்கோட நீங்கள் வந்து என்ன வேணால் பேசலாம், எதை வேணால் ஷேர் பண்ணலாம், உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது அந்த மாதிரி. ஸோ இது ஆல்ரெடி உங்கள் எனர்ஜியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபெப்ரவரியிலேருந்தே நீங்கள் அலைன் ஆக ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதனால தான் இந்த சைன்ஸ் உங்களுக்கு வந்துட்டுருக்கு. ஸோ ஃபெப்ரவரியில் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிரேக் த்ரூ நடந்திருக்கலாம். மேபி உங்கள் காதலை மீட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒரு புது ஃப்ரெண்டு உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கலாம். இட்ஸ் அ சைன். ஃபெப்ரவரியில் ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஷர் வித் க்ளோஸ் ஃப்ரெண்ட், உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் கிளியராக எக்ஸ்கியூஸ் மீ, உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் வந்து கிளியராக ஒர்க் அவுட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேட்டடான உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஆல்ரெடி உங்களோட அலைன் ஆகிடுச்சு. மேபி இது ஃபெப்ரவரியிலே நடந்திருக்கலாம், இல்லை நடந்துகிட்ருக்கு. ஃபெப்ரவரியிலேருந்து அலைன் ஆகிட்ருக்கீங்க. சக்ஸஸ். உங்கள் காதல்லையும் சக்ஸஸ். இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப். நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்போட ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது ஜாலியாக போகணும், அது வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், பேக் ஸ்டாப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னா அந்த விஷயம் சக்ஸஸ் ஆக போது. உங்கள் காதலில் உங்களுக்கான விஷயம் சக்ஸஸ் ஆகுது. இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குமா? சிச்சுவேஷன்ஸ் இன் த பேலன்ஸ் தட் ரெக்வயர் கேர்ஃபுல் ஹேண்ட்லிங். ஓகே, உங்கள் ஃபேமிலி ரிலேட்டட்ஸ்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். என்ன மேடம் சொல்லுங்கள், எங்கள் ஃபேமிலியா? நோ, பிரபஞ்சம் தான் சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு யாரெல்லாம் இதை பண்ணுறாங்களோ ரொம்ப பொலைட்டாக இருப்பாங்க உங்கள் முன்னாடி. அப்படி எள்ளுங்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயை நினைப்பாங்க. அவங்களாம் சே எண்ணெயில் தான் ஸ்பெல்லே இருக்குது அப்படிங்கிறது பிரபஞ்சம் சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் எக்ஸாம்பிள். அவங்க எள்ளுங்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயாக தான்ப்பா இருப்பாங்க, ஆனால் அதுக்குள்ளே தான் விஷயமே இருக்குது அப்படின்றாங்க. ஸோ எல்லாம் ரொம்ப நார்மலாக இருந்தது அப்படின்னா கேர்ஃபுல். ரொம்ப உங்களுக்கு கொஞ்சம் கூட டவுட் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஓவர் ஆக்ட் பண்ணுவாங்க. அங்கே தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். இப்படி இருக்குது, அது ஏன்னா ஓவனாக குலையிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் லைக் இப்போ ரீசெண்டாக நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஓவராக நம்மளை கவனிக்க மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா that's the way. ப்ரோக்கன்றிங் நான் சொன்ன மாதிரி தான் பார்ட்டிங் ஆஃப் த வேஸ் இன் எய்தர் ரொமான்ஸ் ஆர் பிஸ்னஸ். பழைய பார்ட்னர்ஷிப், பழைய ரிலேஷன்ஷிப், இதுதான் நான் சொன்ன மாதிரி உங்களோட எக்ஸ் இல்லைனா உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப், உங்களோட ஃபேமிலி எல்லாத்துக்கிட்ட இருந்தும் நீங்கள் உடச்சிட்டு வெளியில் போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போது நோ ட்ராமா. இங்கே பாருங்கள், புது ஆரம்பம், கிரேட் பேஷன், காதல், ஃப்ரெண்ட்ஷிப், நியூ விஷன், இண்டிபெண்டன்ஸ், இதில் தான் இப்போ உங்களோட மனசு. மேபி நீங்கள் ஜென்சியா, இட்ஸ் லைக் இது இந்த மாதிரி பழைய ட்ராமாலலாம் எதுலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, என்னை விடுங்கடா சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது உங்களோட எனர்ஜி. சச் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி, இவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கிறத. இட்ஸ் லைக் அ பியூட்டிஃபுல் மேனிஃபெஸ்டேஷன் ஆக்சுவலாக. மணி பாத், இந்த எனர்ஜி தான் நீங்கள் என்றைக்கு வந்து இதுலேருந்து இந்த எனர்ஜியெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்க்கெலாம் குட் பை சொல்லிட்டு என்றைக்கு வந்து ஒரு அழகான இருக்க போல்டாக பியூட்டிஃபுல்லாக முன்னாடி போகிறீங்களோ அன்றைக்கி நீங்கள் கேட்கலன்னா கூட பணம் உங்கள்கிட்ட வந்து குவிய போகுது. இட்ஸ் லைக் அ பிளெஸ்ஸிங் ஃப்ரம் த யூனிவர்ஸ். நீங்கள் எதெல்லாம் பண்ணுறீங்களோ அதுக்கான பிளெஸ்ஸிங் பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து வருது.
இட்ஸ் லைக் ரொம்ப அட்வான்ஸ்டு மைண்ட் உங்களுக்கு. இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப பொறுமைசாலியும் கூட. நீங்கள் ரொம்ப நாளாக போர்டாக இருக்கீங்களா உங்கள் வாழ்க்கையில்? என்னடா அது நகரவே மாட்டேங்குது, ஏன் வந்தாலும் முதுகில் குத்துறானே, நான் என்ன தான் பண்ணுவேன், இந்த அப்பாவி ஜீவனை காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லையா அப்படின்னு கதறிருந்தீங்கன்னா, பிரபஞ்சம் உள்ளே நையா அப்படின்ட்டு வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரன்ஸ் அண்ட் 9 ஆஃப் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட், உங்களோட மேனிஃபெஸ்டேஷன். வாவ், வாட் அ கன்ஃபர்மேஷன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. இதுக்கு நீங்கள் எதுவுமே பெருசாக பண்ணணும் அவசியம் இல்லை. போலியான விஷயங்கள்கிட்டேருந்து நீங்கள் வேலைக்கு போயிட்டு இருக்கோம். அது ஃபேமிலி, ஒய்ஃபு, இல்லைனா எக்ஸு, ஹூவர் இட் இஸ், க்ளோஸ் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம், உங்களுக்கு 20 வருஷம் தெரிஞ்ச ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஐ ஹேவ் த ஸ்டோரி. அவங்க வந்து அழகாக நம்ம முதுகில் குத்துவாங்க நம்ம எதிர்பார்க்காத சமயத்தில். ஸோ அந்த மாதிரிலாம் யாராவது குத்துனாங்க அப்படின்னா, அந்த குத்துறது தான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்குற சைன். இந்த ரிலேஷன்ஷிப்பை இங்கேயே முடிச்சுட்டு இதுக்கு மேலே போனேன் அப்படின்னா பெருசாக படுவேன் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு சின்ன சந்தேகம் வந்தாலும் சரி, அங்கேருந்து கிளம்பிடுங்க. அதேமாதிரி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, என்ன ட்ரிங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் காஷியஸாக இருங்க. ஏன்னா ரொம்ப ஓவராக பெண்டாகி வந்து சரி, இப்போ இந்த ரீடிங் அவங்களும் பார்க்கலாம் கேட்டவங்களும். ஸோ இதுக்கப்புறம் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்திருந்தது அப்படின்னா, they did something spell work. ஸோ இப்போ வந்து மேபி உங்கள் காஃபி நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபுட்டை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்லாம், இல்லைனா வெளியில் ஆர்டர் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாளைக்கு. இட் இஸ் டு ப்ரொடெக்ட் யூ. நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கீங்க, இல்லைனா வந்து இந்த எக்ஸோடையே இன்னும் இருக்கீங்க, இன்னும் அந்த டிவோர்ஸ்லாம் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் பி கேர்ஃபுல். உங்கள் சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. என்ன உள்ள ப்ரின்ஸ்லைக்கு பேலன்ஸ். அதில் ஒரு துளி தான் இங்கே 2 ஆஃப் கப்ஸில் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அங்கே போகிற தண்ணியில் ஒரு துளி அவங்க வந்து அந்த ஸ்பெல் கலந்தாங்கன்னா போதும். லைக் ஸ்பெல்டு திங் வாஸ் பொடியாக இருக்கலாம், ஒரு ட்ராப்பாக இருக்கலாம். ஓ மை காட். ஓகே, ஐம் கெட்டிங் டிஃப்ரெண்ட் மெசேஜ். ஸோ கூடிய சீக்கிரம் உங்கள் வாழ்க்கை வந்து பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுது. கல்யாணம், ஸ்டேட்டஸ் எல்லாமே உங்களை தேடி வரும். ஓகே, கிரேட். பெரிய சேஞ்சஸ், அது பேக்ரவுண்ட் நாய்ஸ், டோன்ட் கேர் அபவுட் இட். எல்லாமே மாறப்போகுது. கமிட்மெண்ட், காதலை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க. இந்த டஃப் சைக்கிள் ஒரு முடிவுக்கு வருது. இட்ஸ் லைக் நீங்கள் முடிச்சிட்டிங்க. இது நீங்கள் தான் முடிவு எடுக்கிறீங்க. 10 ஆஃப் சோல்ஸ் நீங்கள் தான் முடிச்சு வைக்கிறீங்க. ஸோ இட்ஸ் அ சைன் ஃப்ரம் த யூனிவர்ஸ். 5 அப்புறம் 10 இப்போ அப்படியே டபுள். நீங்கள் இப்போ என்னெல்லாம் அனுபவிச்சுட்டிங்களோ அப்படியே டபுள் மடங்கு சந்தோஷம், டபுள் மடங்கு கிளாரிட்டி. மேபி நீங்கள் உங்களோட சோல் ஃபேமிலியை மீட் பண்ண போகிறீங்க. இது வந்து ஒரு சைன். இந்த ரீடிங்கே உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் தான். இது உங்கள் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா யூ ஆர் அ பிளெஸ்டு சோல். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.